Hi everyone, welcome back to Trending Edge channel. 6th standard social science subjectல quarterly examination செப்டம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு வி நோ த பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் புரோட்டோ ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சோர்சஸ் அவைலபிள் டு நோ அபவுட் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எ மியூசியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் சம் டூல்ஸ் யூஸ்டு பை ஏர்லி மேன் டு ஹண்ட் அனிமல்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் எனி டூ ஆர்டிஃபேக்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற இந்த 7 கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 7 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how were dogs useful to prehistoric men. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் ஹியூமன் எவல்யூஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ் ஆஃப் த எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அனிமல் வாஸ் யூஸ்டு ஃபார் பிளக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எவல்யூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஹண்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு வுட் யூ டிஃபைன் ஆர்கியாலஜி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் வீல் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் பீரியட் டு த மாடர்ன் பீரியட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மெட்டல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிவர் வேலிஸ் ஆர் கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன், வை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டேம்டு, வை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், why Indus civilization is called bronze age civilization, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Indus civilization is called urban civilization, give reasons, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ பாயிண்ட் அவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தயர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ அபவுட் த கிரேட் பாத், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ நேவல் டாக்யார்ட் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் லோத்தல், வாட் டஸ் இட் கன்வே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. லெசன் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ நோ அபவுட் த டேர்ம் எக்ஸ்போர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் தொண்டை நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் நோன் as சிட்டி ஆஃப் லேக்ஸ், வை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் கிவ் ஷார்ட் நோட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சிபுரம் வாஸ் ஃபேமஸ் ஃபார் எஜுகேஷன். ப்ரூவ் திஸ் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் த இன்னர் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பெரிஹெலியான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ சோலார் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், why is Uranus called the somersaulting planet? Give reasons. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, distinguish between inner and outer planets. நெக்ஸ்ட் கொஸ்டின், explain the characteristics of the various spheres of the earth. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீட்டெயிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த ஹையஸ்ட் பிளாட்யூ இன் த வேர்ல்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் ஏ செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் கால்ட் அஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ காண்டினென்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த காண்டினென்ட்ஸ் விச் சரௌண்ட் த அட்லாண்டிக் ஓஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் காண்டினென்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஏ மவுண்டைன் அண்ட் ஏ பிளாட்யூ அண்ட் ஓஷன் அண்ட் ஏ சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், plains are highly populated. Give reasons. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் about the importance of oceans. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த மூணுலேருந்து நிச்சயம் நம்மளோட எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் டைவர்சிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் இந்தியா கால்ட் ஏ சப்கான்டினென்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஏ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி எட் வி ஆர் ஆல் யுனைடெட். எக்ஸ்பிளைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக இந்த கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரிஜுடைஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் தட் ஆர் டிஸ்கஸிங் த ஈக்குவாலிட்டி இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த மூணு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ப்ரிஜுடைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த சொல்யூஷன் டு த ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியன் சொசைட்டி. இந்த மூணு டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.